சுக்கா, ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ட்ரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் சிஸ்டி. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. ஒரு 11:30க்கு வந்தேன். ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஜெப்டோவில் வந்துச்சு. என்ன ஆர்டர் போட்டோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான், ரிலீஸ் சிக்கனு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸாக இருக்கிறது ஒரு 199 3 பீஸ் வெறும் போன்லெஸ்ஸு. அதுலேருந்து 3 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து இல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன் போன்லெஸ்ஸு. இது 450 கிராம். இதுவுமே ரிலீஸ் தான், போனோட இருக்கிறது. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளஷெல்லாம் எடுத்து இதில் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த லெக் பீஸ் அதுலேருந்து எல்லாம் வச்சுட்டு இதை வேறு பண்ணிக்கலாம். இதுக்கு பிரியாணி செஞ்சுக்கலாம். போதும், ஒரே ஒரு சின்ன டம்ளரில் தான் நான் ரைஸை போட்டிருக்கேன். அது எந்த டம்ளர் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். 2 பேருக்காக இந்த டம்ளரில் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 200 தான் இருக்கும். வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். அடுத்து ரைத்தாக்காக ஆனியன், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பிரியாணிக்கு பிரியாணிக்கும் வறுவலுக்கும் வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இங்கே புதினா, தக்காளி தோல் உரிச்சிட்டு ஒரு 4 தக்காளி. அப்புறம் இங்கே கோங்க்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வலசி வச்சுருக்கேன். அதாவது புளிச்சிக்கீரைன்னு சொல்லுங்கள். அது இதை போட்டு தான் கோங்க்ரா சிக்கன் பிரியாணியும் செய்ய போகிறோம். போனோடு இருக்கிறது போன்லெஸ் கோங்க்ரா சிக்கனும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே ஒரு 3 முட்டை இப்போ தான் பாயில் பண்ண போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு 2 லிட்டர் குக்கர் தான் வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெய் ஃப்ளேவர் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன். காயட்டும். அதுக்குள்ளே இங்கே பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறமா லவங்கம், ஜாதிக்காய் ஒரு துருவல், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம பிரியாணி பண்ணுறோம் இல்லையா. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி ஒரு பிடி. எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன்னு நினைக்கிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வரத்துக்குள்ளே இதாகிடும். அதனால எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். வதங்கிடும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாலும் வதங்கத்தான் செய்யும். ஏன்னா ரொம்ப கம்மியாக செய்யறதுனால தனித்தனியாக வதக்க முடியாதுங்கிறதுக்காக நான் போடுறேன். அப்படின்னு நீங்கள் வதங்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு மொத்தமாக சேர்த்துக்கணும். பத்தாது, அதுக்கப்புறமா போட்டுக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். விழுது சின்ன ஸ்பூனில் இந்த அளவுக்கு போதும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஆயாத்துக்கு ஒரு ஸ்பூன் தான் கணக்கு. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் மூடலாம். அதை மூடி வச்சுட்டு வதங்கின பிறகு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், வெறுமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் வெறுமிளகாத்தூள். இதுவும் வதங்கட்டும். இதில் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். போதும். இப்போ இது வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கேன். தயிர் சேர்த்தா தான் நமக்கு அடி பிடிக்காத வர இன்கிரீடியன்ட்லாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஒரு 1/4 கிலோ இருக்கும். சிக்கனு இல்லைன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். அப்போ எலும்பு பீஸு இது எல்லாம் அப்படியே சேர்க்கணும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். தண்ணியெல்லாம் வரட்டும். இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி 1/2 டம்ளர் விடுறேன். நீங்கள் அப்படியே விசில் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி.
நான் வந்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன், டைம் ஆகுது அதனால். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பீஸ் தக்காளி, அது கூடவே நம்ம எடுத்து வச்ச ஒரு பிடி கோங்குரம் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடாய் போட்டுருக்கேன். கோங்குரா சிக்கன் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஏன்னா ஸ்கின்னோ ஃபேட்டு எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு கூட குழம்பு கரண்டியில் ஆயிலை விட்டுப்போம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 2 பட்டை, சோம்பு, ஒரு 2 லவங்கம் போட்டு அவ்வளோதான். இது வந்து ஒரு 300-350 கிராம் சிக்கன் இருக்கும். இதில் வந்துட்டுங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இது வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது கொத்தமல்லி, புதினா, கோங்குரா, ஆனியன் எல்லாமே அரைச்சி தான் வச்சுருக்கோம். இது ஒரு பாதி பச்சை மிளகா உடம்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போகிறோம். அதிகமாக வேண்டாம், ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். சிக்கன் கம்மியாக தாங்க இருக்குது, அவ்வளோ போகிறோம். இது வதங்கட்டும், அப்படியே மூடி வைக்கலாம். இங்கே வந்து நான் 2 விசில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப வேகமான நினச்சிங்கன்னா ஒன்றா வச்சுக்கோங்க. ஏன்னா இது பிராய்லர் தான், வெந்துடும். 2 விசில் வச்சதுக்கே நல்லா வெந்துருக்கணும். அரிசி போட்டு வேகணும் இல்லையா, பாருங்க வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு தண்ணி இருக்குது. இது எப்படியும் ஒரு 1/2 டம்ளருக்கு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் சுடுதண்ணி போட்டுக்க. இது வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் ஒரு 25 இயர்ஸ் பேக்கே நான் வந்து இது போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் யூடியூப்லாம் வராத காலத்துலேயே நானே யோசித்து செஞ்சது. ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் மூடியே வைக்கலாம், நல்லா வதங்கி வரட்டும். இங்கே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும் சிக்கன்லேருந்து. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு இப்போ 1.5 டம்ளர் தண்ணி அங்கே இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இன்னுமே கூட ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1.25 பார்த்து சேர்த்துக்கலாம். 1.25 டம்ளர் தண்ணி, அதில் ஒரு 1/2 டம்ளர், 1.25 மொத்தம். ஸோ கொதிக்கட்டும், உப்பு செக் பண்ணிக்கலாம். கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொதித்து வரட்டும், நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணலாம். வதங்கிடுச்சா பார்க்கலாம். இன்னும் வதங்குது. இன்னுமே கூட நல்லா வதங்கிட்டாங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இப்போது இங்கே நல்லா கொதிக்க வந்து ஊற வச்ச அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டு இருக்குது. ஊறினா தான் வந்து இந்த அரிசி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வைங்க. பழைய அரிசியாக இருந்தால், லூஸ் அரிசி தான் நான் வாங்கியிருக்கேன். உப்பு போட்டாச்சு. நான் உப்பு செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவேன். நம்ம போடுறதே 1 டம்ளர் அரிசி இல்லையா. இதிலே கொஞ்சம் எலுமிச்சை பழமும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு
கால் கால் பழம். இப்போ உப்பை செக் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இதிலே வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனும் இருக்குங்களா, கால் ஸ்பூன் தான் இருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அப்புறம் வந்து தம்மில் போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 2 3, தனியா பவுடர் 1 ஸ்பூன். இது வதங்கட்டும். கொஞ்சம் வதக்கிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை சேர்க்கலாம். வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம் சிம்மரில் போட்டு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு சின்னதாக பேன் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நல்லா லெவலாக சாதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த சூடு பண்ணியிருக்கேன் இந்த பேனு. எந்த பாத்திரமோ அது தகுந்த அளவு வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ இதை அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மரில் போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கோங்குரா அலசின மிக்ஸி ஜார் தண்ணியே சேர்த்து விட்டுடலாம். அப்படியே மூடி வச்சு நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். சிக்கன் நல்லா ஒரு 20 மினிட்ஸாக வெந்துட்டுருக்குது. சூப்பராக வெந்துடுச்சு சிக்கனு. நம்மளோட போன்லெஸ் கோங்குரா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோங்குரா போன்லெஸ் சிக்கன் சொல்லணும், தப்பாக சொல்கிறேன். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பாட்லேயோ நான் புல்கா, ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்குள்ளேயே வந்துட்டு நான் 3 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துடுறேன். அதில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கோங்குரா போன்லெஸ் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாமா? சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நான். செம்ம டேஸ்டியாக இருக்குது. அடுத்து என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. இங்கே வந்து ஆனியன் வெள்ளரிக்காய் வந்து ரைத்தா பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம வந்து பிரியாணி தான். அப்பா கை சுட்டுச்சு. இங்கே வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இதெல்லாம் நிறையா போட்டேன். என் கொப்பை போட்டு வச்சுன்னு கேட்பாங்க. ஒன்றுமே அதுக்காக பண்ண முடியாது. நல்லா பெரிய பெரிய பீஸ் தான். ஆனால் போனு கொஞ்சமாக தான் அது ஃப்ளஷ் இருக்கும். பட் பிரியாணிக்கு ஓகே அப்படின்றா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நம்மளோட பிரியாணியும் இங்கே ரெடி.
இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. மணி 1:30 ஆக போகுது. நாங்கள் பிளேட் எடுத்து வச்சுட்டு 3 பேரை சாப்பிட போகிறோம். என் பொண்ணு சப்பாத்தி சுட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரைத்தா வச்சுருக்கேன், எக்கு வச்சுருக்கேன். அடுத்து என்னன்னு தெரியல, இப்போ ரொம்ப டிம்மாக வருது, சாரி. திடீர்னு வீடியோ. இங்கே எனக்கும் என் பையனுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி, சிக்கன் கறி, கோங்கரா சிக்கன் கறி, முட்டை, அப்புறம் ரைத்தா. உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.